வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டில் இந்த எல்இடி லைட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செலக்ட் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயரை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த எல்இடி லைட்டை பற்றி அப்படின்னா ஒரு 12 ரூபா தான் இந்த ப்ரைஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரானிக் ஷாப்லேயும் பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஒயரை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே கட் பண்ணிவிட்டு ரெண்டுத்துலேயுமே டேப் பண்ணிட்டுங்க, டேப் அடிச்சு விட்ருங்க. அப்போ தான் ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகாமல் இருக்கும். எல்இடி லைட்டோட கலர் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்இடி லைட்டு நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெட் கலரில் இருக்குது. ஸோ இது ரெட் கலர் தான் எரியும். இதுவே ப்ளூ கலர்னால் ப்ளூ கலரில் எரியும். உங்களுக்கு மேலேயே உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு இது கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதே போல் இன்னொரு வரை நம்ம கனெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டேன். பார்த்திங்க அப்படின்னா நம்ம நம்பர் பிளேட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளேட்டில் நம்பர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா 2 கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒன்று தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக சென்டராக பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இல்லை டபுள் வேணும் அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதிலே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, கம்மு அதிலே கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வச்சு ஒட்டிட வேண்டியதான். நீங்கள் வேறு எதுவும் ஃபெவிக்விக் எதுவும் யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ ஒட்டும்போது பார்த்தீங்கன்னா 2 இருந்துன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒன்று தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ அந்த கம்மு ஒட்டிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது வரக்கூடிய நீங்கள் ஒயரை மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லைட்டோட பின்பக்கம் வழியாக பார்த்தீங்கன்னா அந்த ஒயரை உள்பக்கமாக நம்ம எடுத்துடணும். ஸோ இதுக்கு நீங்கள் சீட்டை கழட்டி தான் ஆகணும். சீட்டை ரிமூவ் பண்ணால் தான் நம்ம இந்த ஒயரை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒயர் எல்லாமே சீட்டுக்குள்ளே தான் வரும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 ஒயர் இருக்கு இல்லையா. ஸோ 2 ஒயரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒயரை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பைக்கில் பாடியில் நீங்கள் கனெக்ட் பண்ணிடணும். ஸோ அது எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இதுதான் சேஃபான இடம். ஸோ ஒயர் ரிமூவ் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி இடம் இருந்தால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க. வேறு இதுலேயும் நீங்கள் செட் ஆகாது. இல்லைனா டேரெக்டாக நீங்கள் பேட்டரியோட நெகட்டிவில் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். பட் அது தேவையில்லை. ஏன்னா நம்ம பைக்கோட பாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்துகிட்டு இருக்கும். ஸோ அதனால டேரெக்டாக பேட்டரியில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நியூட்ரலை மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் கொடுத்துடணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் லைனை நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஒயர் மட்டும்தான். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சுவிட்சிலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை நம்ம இதில் கனெக்ட் பண்ணணும். அதாவது சுவிட்ச் ஆன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா அதாவது கீயை ஆன் பண்ணோடனே உங்களுக்கு பவர் சப்ளை வரும். ஸோ அதில் கொண்டு நம்ம இந்த ஒயரை நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு கீயை சாவி ஆஃப் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லைட் ஆஃப் ஆகிடும். இல்லைனா உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தனியாக கூட நீங்கள் சுவிட்ச் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி சுவிட்ச் ஃபிக்ஸ் பண்ணலை. டைரெக்டாக நான் கீ ஆன் ஆஃபில் நான் கொடுத்துட்டேன். ஸோ நம்ம கீ ஆன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா லைட்டு பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடும். கீ ஆஃப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடும். இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழேருந்து அவுட்புட் எடுக்கிறேன். ஸோ இந்த ஒயர் தான் பார்த்திங்கன்னா கீழேருந்து வரக்கூடியது. சாவி ஆன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா இதில் பவர் சப்ளை வரும். ஸோ அதை தான் நான் இதில் கனெக்ட் பண்ணுறேன். இது எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக தனியாக போடுறேன். ஸோ கீழேருந்து எப்படி பவர் சப்ளை எடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே கீ கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ நம்ம கீ ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஆஃப் ஆகிடும். எதுக்கு நான் கீ கண்ட்ரோலில் வச்சுருக்கேன் அப்படின்னா தனியாக நம்ம சுவிட்ச் ஃபிக்ஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம் டைரெக்டாக பேட்டரியிலேருந்து. பட் தெரியாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் எங்கே எதுவும் போகும்போது நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ணாமல் மறந்துட்டு போய்டும். ஸோ அதனால தான் நம்ம எப்போதுமே டைரெக்டாக கீழேருந்து எடுக்கணும். ஸோ கீ ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு அது எல்லாமே ஆஃப் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு.
ஸோ கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ கனெக்ஷன் கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா வந்து அது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து டேப்பு வந்து கரெக்டாக வந்து அடிச்சிடணும். இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து பாடியில் வந்து டச் ஆகி ஃபுல்லாக வந்து ஒயர் வந்து எரிஞ்சு போயிடும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து எப்படி வந்து அதனுடைய வெளிச்சம் எப்படின்னு பாருங்கள். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா நைட்டில் தான் நல்லா இருக்குது உங்களுக்கு. ஸோ நைட்டில் பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து கிளியராக இருக்குது. ஸோ இதே போல் ஒன்றும் இல்லை, இன்னொரு லைட் கூட நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.